வருகை தந்த எங்கள் தயாரிப்பாளர் அவர்களுக்கு நன்றி. ஊர்களின் பெயரால் படம் இயக்கி எல்லா ஊருக்காரருக்கும் சொந்தக்காரராய் மாறி இருக்கிற எங்கள் மரியாதைக்குரிய இயக்குனர் பேரரசு அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் வி. சேகர் அவர்கள் ஒரு 10-15 படம் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் நல்ல கருத்து சொன்ன படங்கள், குடும்பத்துக்கு தேவையான படம், நாட்டுக்கு தேவையான படங்கள் தான் சொன்னார். அது எல்லாத்தையும் விட இன்னைக்கு பேசின பேச்சு இருக்குல்ல, இதெல்லாம் தாண்டிடுச்சு. 15-16 சொன்ன கருத்தை விட இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக கொண்டாது டிரெக்டர். இதெல்லாம் தமிழன் கேட்டுட்டு போயிடக்கூடாது, காதில் கேட்டு மனசில் இறைக்கணும், அந்த மாதிரி கருத்துக்கள். அப்புறம் சொன்னார், நான் வாடகைக்காரில் இறங்கினார். நல்ல படம் எடுத்தா அப்படிதான், கஞ்சா கடத்துகிற மாதிரி, படம் தண்ணி அடிச்சுக்கிற மாதிரி, ஒரு 100-200 கொலை பண்ணுற மாதிரி இல்லை படம் முடிந்தால் நீங்கள் ஒரு 2 கோடி மதிப்புள்ள கார் இறங்கியிருப்பிய. நம்ம பண்ண பாவம் நல்ல படமாக எடுத்துட்டோம். அடுத்த படம் பண்ணும்போது உஷாராடுங்க. எங்கள் மாஸ்டர் தினேஷ், நான் மாஸ்டர் சொல்லிட்டேன்னா பரவாயில்ல. இந்த ஒயிட் சட்னி சொல்லும்போது சீமான் அண்ணன் பார்த்தாரு, தேங்காய் சட்னி சொல்லிட்டு அப்படின்னாரு. க்ரீன் சட்னி அப்படிங்கும்போது அண்ணன் ஒரு லுக்கு விட்டார், புதினா சட்னி சொல்லியா, அதெல்லாம் ஓகே தான். தினேஷில் இஸ் இருக்கே, சட்னியை மாற்றிடலாம், இஸ் எப்படி மாற்றுறது? அது ஸ்ரீதர் மாஸ்டர், இந்த ஸ்ரீ எப்படி மாற்றுன்னு கேட்டுங்கம்மா அண்ணன்ட்ட. நிறைய பேர் இஸ் ஸ்ரீலாம் தர்றோம். நம்ம அண்ணன் மாதிரி அவளுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றணும் போல இருக்கு. அப்புறம் அந்த படத்தோட தயாரிப்பாளர் நீங்க தனியாக சங்கம் வச்சிடலாம் போல இருக்கு. அது ஒன்று இங்கே கம்மியாக இருக்கு. ஏற்கனவே எத்தனை சங்கம் இருக்கு? சரி சரி, ஒன்று டேபிள் வந்துட்டு இருக்கு. இது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிரும் போல இருக்கு. அத்தனை ப்ளீஸ் இருக்கு. ஒன்னே ஒன்று சொல்லணும், இங்கே சில பார்ட்னர் வருவாங்க, 2 தயாரிப்பு இருப்பாங்க, சேர்ந்து தயாரிப்பாங்க. ஃபஸ்ட்டு பூஜையில் பார்த்தா அவருக்கு மாலை போட்டு, இவருக்கு மாலை போட்டு கொஞ்சம் குலாவி அப்படின்னு படம் ஆரம்பிக்கும். போக போக பார்த்தா நம்மளை கூட இருக்காங்கல்ல, ஒரு தயாரிப்பு வருவார். அப்போ இயக்குனர் அந்த மூடில் இருப்பார், இதாக இருப்பார். தயாரிப்பு வந்தவுடனே அவர் வணக்கம் எந்திரிச்சு வணக்கம் சொல்லுவார். அடுத்து இன்னொரு பார்ட்னர் வருவார். பார்ட்னர் இருக்குன்னு தமிழில் பங்குதாரர். அண்ணன் மன்னிச்சிருக்கண்ணே, நீங்கள் நிறைய மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கேன், இதை வர வழி இல்லை. பங்குதாரர் வருவார். அப்போ அந்த இயக்குனர் அந்த ஷார்ட் வைக்கிற அதில் மூடில் இருப்பார். தேர்ப்பு வரும்போது வணக்கம் சொல்லுவார், வணக்கம் சொல்லி போயிடுவார். கூட சொல்லுவான். அவர் வரும்போது டேரக்டர் எந்திரிச்சு வணக்கம் சொன்னார். நீங்கள் வரும்போது உட்காந்து சொன்னார், கொஞ்சம் ஏறும். மறுநாள் இந்த ஃபஸ்ட்டு பங்குதாரர் ஃபஸ்ட்டு வருவார். கதாநாயகி, சார் வணக்கம் சார், சாப்பிட்டீங்களா சார்? சாப்பிட்டோம்மா. அடுத்து இன்னொரு பங்குதாரர் அப்புறம் வருவார். அந்த அம்மா இப்போ டைலாக் எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வசனத்தை மன்னிக்கணுங்க, எத்தனை மணிக்கு நான் லிஸ்ட் போட்டுக்கோம். வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவர் வருவார். அவர் வணக்கம் சொல்வார், சார் அவன் கூட சொல்லுவாங்க, சார் அவர் வரும்போது சார் சாப்பிட்டீங்களா அப்படிச்சு, நீங்கள் வரும்போது சாப்பிட்டு கேட்கல சார். இப்படி டெய்லி ஒரு பிட்டை போட்டு படம் முடியும் போது பெரிய சண்டையாக இருக்கும். ஃபஸ்ட்டு பங்குதாரர்கள் கடைசி சண்டைதாரர்கள் ஆயிடுவாங்க. 2 பிடிச்சிருக்கு இந்த கதி. நீங்கள் எத்தனை பிடிச்சிருக்கீங்க? இதுவே பெரிய சாதனை கௌதம் சார். உண்மையே இந்த படைங்கிறது என்னமா, இத்தனை பிடிச்சிருக்காங்கல்ல, இது ஒரு படை தான். தயாரிப்பு படை, இந்த படையாட்டு மாவீரன் தான் கௌதம். கௌதம் சார்
நான் அப்பப்போ வியந்து பார்ப்பேன். ராவணன்னு ஒரு படம் மன்சூரிகான் தயாரித்து அவரே ஹீரோ பண்ணார். அதுக்கு நான் ஒரு சில வசனம்லாம் எழுதினேன். அப்போ அவரோட ஷூட்டிங் போகும்போது ஈராங்கஸ் தான் இயக்குனர். தம்பி நீங்கள் வாங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் இன்னொரு படத்தில் ஒர்க் பண்ணதுனால நான் வர முடியாதுன்ட்டேன். அப்போ டக்குன்னு கௌதம் சார் தான் ஒர்க் பண்ணார். அப்போ தான் அறிமுகம். ஆனால் அப்போல்லாம் இப்படி இல்லை, ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப சாது. நானே ரொம்ப கம்மியாக பேசுகிறாரு. நான் 10 வார்த்தை பேசினா 2 வார்த்தையும் பேசுவார். நான் நினைப்பேன், இவர் என்ன இப்படி இருக்காரு, இவர் எப்படி அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ண போகிறாரு டவுட் பட்டேன். ஆனால் இன்னைக்கு பார்த்தா மிகப்பெரிய போராளியாக இருக்காப்புல. எங்கெங்கேயும் செயினை கட்டுறாப்புல, பூட்டை போடுறாப்புல, வெயிட் வைக்கிறாப்புல. இன்னொன்று என்கிட்ட காப்பீஸ் வாங்காமல ஒரு விஷயம் பண்ணிட்டாப்புல. தமிழ் பேரரசு கட்சி. நீ பேரரசு கேட்க வைக்கக்கூடாதா? நீங்கள் தமிழ் வைக்கிறதுக்கு அண்ணன் கேட்டுக்கலாம், தப்பு, ஓகே. பேரரசு என்னோட காப்பீஸ் நீர் காப்பீஸ் பெரிய பிரச்சனை இருக்கு. பேரையே முடிக்கிட்டாப்புல. இருந்தாலும் தமிழ் வச்சிருக்கனால ஓகே மன்னிச்சு விட்டுலாம். இங்கே தமிழ்நாட்டில் கட்சிகளுக்கு தமிழ் பேர் வைக்கிறே பெரிய சாதனை. அவர்களே மாவீரன். நீங்கள் நாம் தமிழர் கட்சி வச்சிருக்காருல்ல, அவர் மாவீரன். அடுத்து தமிழ் பேரரசு வச்சிருக்கீங்க, நீங்களும் மாவீரர் தான். ஏன்னா இங்கே தமிழ் சொல்றதே பெரிய விஷயமா இருக்கு. அப்புறம் இங்கே அடிக்கடி பார்த்தா சோழ வம்சம், சோழ நாடு அடிக்கடி வார்த்தை வருது. சோழ நாடு அது ஒரு வரலாறு. இன்னைக்கு அது தமிழ்நாடு. பாண்டிய நாடு அது வரலாறு, இன்னைக்கு அதுவும் தமிழ்நாடு. சேர நாடு அது வரலாறு, இன்னைக்கு அது தமிழ்நாடு. அது போலத்தான் திராவிடம் என்பது வரலாறு, தமிழ்நாடு என்பது நிதர்சனம், இன்றைய நிகழ்வு. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு இதெல்லாம் சேர்ந்து தமிழ்நாடாச்சு. ஆனால் திராவிடம் என்பது பிரிச்சது. சேர சோழ சேரங்கு சேர்ந்தது. திராவிடம் என்பது கேரளா, ஆந்திரா, கர்நாடகா பிரிஞ்சு நம்ம தமிழ்நாடு ஆகிட்டோம். அதனால் இன்னைக்கு இது தமிழ்நாடு. இன்னைக்கு சீமானன் இந்த படத்துக்கு வந்திருக்காருன்னா ஒரு திரைப்பட இசையில் விட்டு வந்திருக்காரா? இல்லை. கௌதம் ஒரு இயக்குனர் நண்பர் அப்படி வந்திருக்காரா? இல்லை. கௌதம் என்பவன் தமிழ் பற்றாளர், தமிழன். எங்க தான் தமிழை பத்தி பேசுறவன். அந்த தமிழ் உணர்வோடு தான் நிச்சயமாக வந்திருக்காரு.